அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்து புகழும் இறைவனுக்கே. நான் உங்க சகோதரி ஜெசிமா யாஸ்மின் பேசுறேங்க. உங்கள் அனைவரையும் மீண்டும் பாகம் 7 சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்ஷா அல்லாஹ் நாம் இன்று திருக்குர்ஆனை ஓதாமல் இருப்பவர்களின் நிலைமையும் அவர்களுக்கு தேவையான எச்சரிக்கைகளும் என்ற தலைப்பில் தொடர உள்ளோம். நாம் இதற்கு முன் பதிவிட்ட பாகங்களில் திருக்குர்ஆனை ஓதுவதின் அவசியம், முக்கியத்துவம், அதை குறித்து திருக்குர்ஆன் மற்றும் நபிமொழிகள் எடுத்துரைக்கும் அறிவுரைகள் போன்றவற்றை பார்த்தோம். நமது முந்தைய பாகங்களை இதுவரை பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து பார்த்து கொள்ளவும். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மேலும் அதிகமான நபர்களுக்கு ஷேர் செய்து நன்மையின் பக்கம் விரைந்து கொள்ளவும். அல்லாஹ் நம் அனைவரும் மீதும் அருள் செய்ய போதுமானவன். அல்லாஹ் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அல் குர்ஆன். இந்த குர்ஆனை எத்தனை முறை ஓதினாலும் மீண்டும் ஓதும்போது ஒரு புதுமை நிச்சயமாக இருக்கும். அதுதான் இந்த திருக்குர்ஆனின் சிறப்பம்சம். வாழ்நாள் முழுவதும் இந்த திருக்குர்ஆனை ஓதினாலும் ஒருபோதும் சலிப்பு ஏற்படாது. மாறாக இன்னும் ஓத வேண்டும் என்ற எண்ணம் தான் அதிகம் ஏற்படும். திருக்குர்ஆனை ஆசையுடனும் அச்சத்துடனும் ஓதும்போதும் சரி, கேட்கும் போதும் சரி, உள்ளத்தில் ஏற்படும் மாற்றம் அல்லது ஒரு வகையான மகிழ்ச்சி சுப்ஹானல்லாஹ் வார்த்தைகளால் விவரிக்க முடியாததுங்க. இன்றைய மக்களிடத்தில் இந்த திருக்குர்ஆன் அதிகமாக இறந்தவர்கள் வீட்டில் ஓதப்படுவதற்கும் அல்லது ஏதேனும் ஒரு நோக்கத்தையோ அல்லது நிய்யத்தையோ மனதில் வைத்துக்கொண்டு கூட்டமாக அமர்ந்து ஓதப்படுவதற்கும் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் அல்லாஹ்வோ இதை வாழ்நாளில் தினம் தினம் ஓதி படிப்பினை பெறுவதற்காகவே அருளினான் என்பதை மக்கள் மறந்து வருகின்றனர். மக்களிடத்தில் ஏற்பட்ட இந்த அலட்சிய போக்குக்கு மிகப்பெரிய காரணம் அதன் முக்கியத்துவத்தை உணராமல் விட்டுவிட்டது தாங்க. நாளை மறுமை நாளில் மற்றும் அந்த மறுமை நாளில் ஆரம்பமாக கருதப்படும் மன்னரை வாழ்க்கையிலும் இந்த திருக்குர்ஆன் வசனங்கள் தான் நமக்கு ஒளியாகவும் துணையாகவும் வரப்போகிறது என்பதை நாம் சிறிதும் மறந்துவிடக் கூடாதுங்க. அல்லாஹ்வின் மீது அச்சத்தையும் மறுமை நாள் மீது பயத்தையும் வரவைக்க கூடியதுதான் இந்த திருக்குர்ஆன். அதனால் தான் திருக்குர்ஆன் ஓதப்படாத வீடுகளை சவக்குழிக்கு சமம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பிட்டுள்ளார்கள். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் திருக்குர்ஆன் வசனங்களை ஓதாதவர்களை பார்த்து அதன் மீது அலட்சியம் காட்டுகிறவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கியிருந்தால் அது அல்லாஹ்வின் அச்சத்தால் பணிந்து நொறுங்கி விடுவதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் என்று. அல்லாஹ் மேலும் குறிப்பிடுகிறான், வமா யஜ்ஹது பி ஆயாத்தினா இல்லல் காஃபிரூன், நம்மை மறுப்போரை தவிர வேறு எவரும் நமது வசனங்களை நிராகரிப்பதில்லை என்று நிராகரிப்பவர்களை பார்த்து காஃபிர்கள் கூட்டத்துடன் அல்லாஹ் ஒப்பிடுகிறான். அல்லாஹ் அத்தகைய நிராகரிப்பவர்களுக்கு நாளை மறுமையில் என்ன தண்டனை வைத்திருக்கிறான் தெரியுமா? அவர்களை குறித்து அல்லாஹ் கூறும்போது கூறுகிறான், அல்லதீன கஃபரு லஹும் அதாபுன் ஷதீதா, நிராகரிப்பவருக்கு கடுமையான வேதனை உண்டு என்று எச்சரிக்கை செய்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வின் வேதத்தில் இருந்து 2 வசனங்களை கற்றுக்கொள்வது அல்லது ஓதுவது 2 ஒட்டகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதை விட சிறந்ததாகும். 3 வசனங்கள் 3 ஒட்டகங்களை விடவும், 4 வசனங்கள் 4 ஒட்டகங்களை விடவும், இவ்வாறு எத்தனை வசனங்கள் ஓதுகின்றீரோ அந்த அளவு ஒட்டகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதை விடவும் அது சிறந்ததாக அமையும் என்று கூறியுள்ளார்கள். திருக்குர்ஆனை ஓதுபவர்களை சிறப்பித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், குர்ஆனை ஓதி அதன்படி செயலும் ஆற்றக்கூடிய இறை நம்பிக்கையாளர் எலுமிச்சையை போன்றவர். அதன் சுவையும் நன்று, வாசனையும் நன்று. ஆனால் குர்ஆனை ஓதாத நயவஞ்சகனின் நிலை குமட்டிக்காயை போன்றதாகும். அதுக்கு சுவையும் கசப்பானது, அதன் வாடையும் வெறுப்பானது என்று குறிப்பிட்டுள்ளார்கள். மனிதர்கள் இவ்வுலகில் இவ்வாறு அலட்சியமாக இருந்துவிட்டு நாளை மறுமையில் யகூலு யா லைத்தனி கத்தம் துலி ஹயாத்தி, எனது மறுமை வாழ்க்கைக்காக நல்லறங்களை நான் முற்படுத்தி இருக்கக்கூடாதா என்றும், வயகூலு காஃபிரு யா லைத்தனி குன்து துராபா, நான் மண்ணாக ஆகியிருக்க கூடாதா என்றும் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வின் வேதத்தை ஓதிக்கொண்டும் அதை ஒருவருக்கொருவர் படித்து கொடுத்து கொண்டும் இருந்தால் அவர்கள் மீது அமைதி இறங்குகிறது, அவர்களை இறையருள் போர்த்தி கொள்கிறது, அவர்களை வானவர்கள் சூழ்ந்து கொள்கின்றனர். மேலும் இறைவன் அவர்களை குறித்து தம்மிடம் இருப்போரிடம் பெருமையுடன் நினைவு கூறுகிறான் என்கிறது நபிமொழி. இந்த திருக்குர்ஆன் ஓதாதவர்களை எவ்வளவு நஷ்டம் அடைகிறார்கள் என்பதை உணர வைக்கிறது இந்த நபிமொழி. இத்தகைய அலட்சிய போக்கு மனிதர்களிடத்தில் வருவதற்கு காரணம்தான் என்ன? மக்களின் அதிகமான பேருக்கு
குரான் ஓத தெரிவதில்லை என்பதுதான் மிக முக்கியமான காரணம். அதை கற்பதும் படிப்பதும் கற்றுக்கொள்வதும் மிக சிரமம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். வயது கடந்து விட்டது, இதற்கு மேல் எப்படி படிப்பது என்ற பல வயது முதியவர்கள் நினைக்கிறார்கள். மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அன்பானவர்களே, மறுமை நெருங்கிக் கொண்டிருக்கிறது அன்பானவர்களே. நாம் சொல்லக்கூடிய எந்த சாக்கு போக்குகளையும் அல்லாஹ் நாளைக்கு ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று திருக்குரானை கற்றுக்கொள்வதற்கு நம்மிடம் ஏராளமான வழிமுறைகள் இருக்கிறது. குரானை கற்றுக்கொள்வது சிரமமானதும் அல்ல. அல்லாஹ் இதை எளிதாக்கி வைத்துள்ளேன் என்று நமக்கு வாக்களித்து உள்ளான். முயற்சி செய்தால் நிச்சயமாக எந்த வயதிலும் எந்த சூழலிலும் இந்த திருக்குரானை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். நமக்கு தேவையானது முயற்சி மட்டுமே. அத்தகைய முயற்சிகளை அவனுக்காக எடுப்பவர்களை அல்லாஹ்வும் மிகவும் நேசிக்கிறான். இரண்டாவது காரணம், ஓத தெரிந்தாலும் சரளமாக என்னால் ஓத முடியாது என்று பலர் நினைப்பதால் அதை ஓதுவதில் அவர்கள் அலட்சியம் காட்டுகிறார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சரளமாக ஓதுபவருக்கு ஒரு கூலி என்றால் அதை சிரமத்துடன் திக்கி திக்கி ஓதுபவருக்கு இஸ்லாம் 2 கூலியை கொடுக்கிறது. ஓதியதற்காக ஒரு கூலியும் அதை சிரமத்துடன் முயற்சி செய்ததற்காக இன்னொரு கூலியும் வழங்குகிறது. ஆகையால் வரவில்லை தெரியவில்லை என்று அதை முழுவதும் விட்டுவிடாமல் நம்மால் ஆன முயற்சியை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். சரியாக ஓதுவதற்கு பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதுவும் முக்கியமாகிறது. அது மட்டுமல்லாமல் இன்று இருக்கக்கூடிய அறிவியல் உலகத்தில் திருக்குரான் ஓதுவதனால் உடலுக்கும் மனதுக்கும் ஏகப்பட்ட நன்மைகள் உள்ளது என்பதனை கண்டறிந்து உள்ளார்கள். அத்தகைய ஆய்வாளர்களும் அறிவியல் அறிஞர்களும் புரிந்து வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு கூட நாம் இந்த குரானை விளங்கி வைத்தில்லை என்பது வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாகவே இருக்கிறது. எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இதுவரை குரான் ஓதுவதில் காட்டிய அலட்சியம் போதும். இனிமேலும் அலட்சியம் வேண்டாம். நம்மால் இயன்றவரை நம்மால் இயன்றவாறு அதிகமாக இந்த திருக்குரானை ஓதி நன்மை சேர்க்கக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும். நம்முடைய உள்ளத்திற்கு வசந்தமாகவும் ஒளியாகவும் கவலை அகற்றியாகவும் துன்பம் நீக்கியாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குரான் வசனங்களை நமக்கு ஆக்கி அருள் செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இதோடு பிழையின்றி ஓதுவோம் என்ற தொடர் முடிவடைகிறது. இதன் 7 பாகங்களையும் பொறுமையுடன் கண்டு ஆதரவளித்து எமக்கு ஊக்கமளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஜஸகல்லாஹ் ஹைரா. அல்லாஹ் உங்கள் மீது அருள் செய்வானாக. மேலும் இந்த தொடரில் நாம் எந்த விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டோமோ அந்த விஷயங்கள் அனைத்தையும் கடைபிடிப்போம். திருக்குர்ஆனை அதிகமாக ஓதுவோம், தினமும் ஓதுவோம், பிழையின்றி ஓதுவோம், அதிலிருந்து படிப்பினையை பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். மேலும் உங்கள் அனைவரையும் இது போன்ற வேறு ஒரு தொடர்களில் விரைவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுவரை காத்திருங்கள், எங்களுடன் இணைந்திருங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலியை அதிகமாக மக்களிடம் கொண்டு போய் சேருங்கள். அல்லாஹ் அருள் செய்ய போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.